அதாவது 9 பாகம் சொல்லுவாங்க. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், ராகு, புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது. இந்த 9 பாகத்துல நிலம் எங்க வைக்கணும்? எங்க ஒரு வீட்டுல இடம் விடணும்? ஏன் வீடு கட்டும் போதே கடனா இருக்கு? ஏன் வீடு கட்டும் போதே லோன் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது? எந்த இடத்துல மண்ணை கொட்டணும்? எந்த இடத்துல ஜல்லி கொட்டணும்? எந்த இடத்த முதல்ல நம்ம முதல்ல வேலை ஆரம்பிக்கிறோமோ எந்த இடத்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்? இப்படிலாம் இருக்கு, நிறைய இருக்கு. வீடு ஒருத்தரால கட்டி பூர்த்தி பண்ண முடியல, அந்த ஓனரால இருக்க முடியலன்னா, அந்த வீட்டு ஓனர் இருக்க முடியலன்னா அந்த மண்ணோட தோஷங்கிற. யார் ஒருத்தருக்கு இந்த வீடு குழி பொருத்தம்னு இருக்கு. அந்த குழி பொருத்தங்கிறது ஒரு வீட்டுல நல்லா இருக்கு. இந்த குழி பொருத்தங்கிறது ஒருத்தருக்கு குழி பொருத்தங்கிறது 10 வகையான பொருத்தம் இருக்கு. அதுல யாருக்கு பசு மனை, யானை மனை இந்த மாதிரி இருந்தா குழந்தைகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். அது மாதிரி இந்த வீடு இத்தனை வருஷம் ஆயுளோட இருக்கும். ஆயுள் எப்படி மனிதனுக்கு சராசரி வருஷம் 120 வருஷமோ அது மாதிரி வீட்டுக்கும் ஆயுள் உண்டு. இது மாதிரி தஞ்சாவூர் பெரிய கோயில் ஏன் இந்த 1000 வருஷமா உயிரோட்டா இருக்கு? ஏன் சிதம்பரம் கோயில் 5000 வருஷமா இருக்கு? சிதம்பரம் கோயிலோட ரகசியங்கள்ல ஒரு ரகசியம், மிகப்பெரிய ரகசியங்களா இருக்கு. அந்த சிதம்பரம் கோயிலோட மேல ஓடு அடிக்கப்பட்டிருக்கிற ஆணியோட அளவு 72,000 ஆணிகள் அடிக்கப்பட்டிருக்குங்கிற. அந்த கோயிலோட வாசல் 9 வாசல். 9 வாசலுங்கிறது 9 நவதுவாரங்கள். நம்ம உடம்புல எப்படி 9 ஓட்டைகள் இருக்கோ அது மாதிரி கோயிலுடைய வாசல் 9 நவதுவாரங்கள்ங்கிற. அது மாதிரி ஒரு மனிதனுடைய மூச்சு காத்து 21,600 21,700 ஒரு நாளைக்கு மூச்சு காத்து இழுத்துடுறோம். ஒரு நாளைக்கு அதுல வைக்கப்பட்ட இதோட அளவுகள், படிக்கட்டோட அளவுகள், படிக்கட்டுல வச்சிருக்கப்பட்ட 21,600 ஆணிகள் ஓடுகள் 21,600 ஓடுகள் புதைக்கப்பட்டிருக்குங்கிற சிதம்பரத்துல. எல்லா கோயிலையும் போனாலும் விஞ்ஞானம் வளராத காலத்திலே இடப்பக்கம்தான் இதயம் இருக்கணும்னு சொல்லி, விஞ்ஞானம் வளராத காலத்திலே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல நேரா போனா நீங்க அம்பாலை பார்க்க முடியாது. போய் பெருமாளை பார்த்துட்டு நடராஜரை பார்த்துட்டு இந்தாண்ட பார்த்தா தான் அம்பாலை, சிவனை பார்த்துட்டு தான் அம்பாலை பார்க்க முடியும். எப்போதும் சிவனுக்கு இடதுபக்கமா உள்ளதுதான் நடராஜரங்க இருப்பாரு. விஞ்ஞானம் வளராத காலத்திலே உலகனுடைய மனுஷன்ல இடது பக்கம் மார்பு இருக்கு, இடது பக்கம் மகாலட்சுமி இருக்கு, இடது பக்கம் இதயம் இருக்கு, இதயம் இறக்க வேண்டிய இடம் இடது பக்கம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் வளராத காலத்திலே சிதம்பரம் நடராஜர் கோயில்ல வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க போய் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தெரியும். 9 கோயில்கள் இருக்கு, 9 நவதுவாரங்கள் இருக்கு, 21,600 ஓடுகள் அங்க புதைச்சிருக்கு, 72,000 நாடி நரம்புகள் நம்ம உடம்புல இருக்கு. அதெல்லாம் அங்க தைக்கப்பட்டிருக்கு ஆணிகளாக.